ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஓமப்பொடி. கடையில் வாங்காமலேயே வீட்டிலேயே சுலபமாக 1 கப் மாவில் அதிக அளவில் செய்யலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் பொடிச்ச ஓமம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி சோடா உப்பு, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா பொருட்களும் ஒன்றா கலந்து வர கிளறி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் முறுக்கு உலக்கில் ஓமப்பொடி அச்சு சேர்த்து மாவை முறுக்கு அச்சில் சேர்த்து சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விடணும். எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயை வடித்து எடுத்தால் சுவையான ஓமப்பொடி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.